கொங்கு ஸ்பெஷல் தட்டைப்பயிறு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 20 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 3 தக்காளி பழத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஆயிலையே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு உரிச்சிக்கலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்ச சொரக்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வேக வச்ச தட்டைப்பயிறு இதில் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப, இட்லி தோசையோடு தொட்டுட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.